the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Aidin. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னைக்கு ஏசப்பா படைச்ச படைப்பின் நிமித்தமா நம்ம என்ன வசனம் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிள்ல இருக்கிற வசனம் தான் நம்ம படிக்க போறோம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஹாய் குட்டி. ஸோ இன்னைக்கு பைபிள்ல இருந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏசப்பா இந்த உலகத்தை எப்படி படைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசப்பா இந்த உலகத்தை எப்படி படைச்சாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேவனின் படைப்பு, ஸோ காடோட கிரியேஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, பூமி ஒன்றுமே இல்லாமல் இருட்டாக இருந்துச்சு. பூமியில் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏசப்பா பூமி ரொம்ப வெறுமையாக இருக்குது, பூமியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன படைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தை படைச்சாங்க. ஸோ படைப்புனா ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, வார்த்தையினால் படைச்சாங்க. ஸோ வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, வெளிச்சம் வந்துச்சு. ஸோ வெளிச்சமும் இருந்துச்சு, இருளும் இருந்துச்சு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்துக்கு பகல் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டாங்க. அதுவே இருட்டா இருக்கிறதுக்கு இரவு அப்படின்னு சொல்லி பெயரிட்டாங்க. ஸோ இப்போ பூமியில என்ன பண்ணாங்க, முதல் நாள் ஏசப்பா அந்த வெளிச்சத்தை படைச்சு பகல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுட்டாங்க. ஸோ இதோட முதல் நாளோட படைப்பு ஏசப்பா முடிச்சுட்டாங்க. ஸோ ரெண்டாவது நாள் என்ன படைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமி ஃபுல்லா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியா இருந்துச்சு. உடனே ஏசப்பா அந்த தண்ணியை மொத்தமா ரெண்டா பிரிச்சு நடுவில் என்னத்தை வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய விரிவை வச்சுட்டாங்க. ஸோ ஆகாய விரிவு அப்படின்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானம். ஸோ நம்ம வெளியே போயிட்டு மேலே பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, வானம் தெரியுதுல. ஸோ அதை வச்சு தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, முதல்ல தண்ணியை ரெண்டா பிரிச்சாங்க. பாதி தண்ணியை மேலேயும் பாதி தண்ணியை கீழேயும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, வானத்தை வச்சுட்டாங்க. அப்புறம் மூணாவது நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க ஏசப்பா, ஒரு சைடாவும் மீதி சைடை நிலமாவும் வச்சிருந்தாங்க. ஸோ நிலத்துல தானே இப்போ நம்மலாம் குடி இருக்கிறோம், அப்போ தானே நம்மளாம் இருக்க முடியும். தண்ணியில் நம்மளால என்ன பண்ண முடியாது, மிதக்க முடியாதுல. ஸோ அதனால என்ன பண்ணாங்க ஏசப்பா, அந்த நிலத்தை உருவாக்குனாங்க. நிலத்தை மட்டும் உருவாக்குனது இல்லாமல் அதில் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா ஏசப்பா, செடி வர வச்சாங்க, மரம் வர வச்சாங்க, நிறைய புல்லெல்லாம் முளைக்க வச்சாங்க. அதனால தான் நம்மளால இப்போ என்ன பண்ண முடியுது, நிறைய விதமான பழங்கள் அப்புறம் காய்கறி இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியுது, இன்னைக்கு சாப்பிட முடியுது. ஸோ அது எல்லாத்துமே பூமியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாங்க. ஏசப்பா அவங்களோட வார்த்தையினால சொன்ன உடனே என்னாச்சு, செடி வந்துச்சு, மரம் வந்துச்சு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பூமியில வந்தது. ஸோ இதோட என்ன பண்ணிட்டாங்க ஏசப்பா, மூணாவது நாளை முடிச்சுட்டாங்க. அடுத்து நாலாவது நாள் வந்துச்சு. ஸோ நாலாவது நாள் என்ன பண்ணாங்க ஏசப்பா, வானத்துல பூமியை ஆள்றதுக்காக பெரிய சுடரான சூரியனையும் சந்திரனை ராத்திரியை ஆள்றதுக்காக வச்சாங்க. ஸோ சூரியன் செம்ம பெருசா இருக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணுது, காலையை நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ அதுதான் நம்மளோட பகலெல்லாம் நம்ம கூட இருக்கு. ராத்திரி என்ன பண்ணுது, நிலா வந்துருது. ஸோ அதுதான் சந்திரன். ஸோ சந்திரனை ஏசப்பா படைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வானத்தில் நம்மளுக்கு என்ன தெரியும், நிறைய நட்சத்திரம்லாம் தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, நாலாவது நாள் இதெல்லாம் உருவாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அது எல்லாமே உருவாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள், ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஜலத்தை பார்த்தாங்க. ஸோ தண்ணிக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும், மீன் இருக்கும், ஆஸ்ட்ரிச் இருக்கும், நிறைய வெரைட்டி ஆஃப் மீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அஞ்சாவது நாள் தண்ணிக்குள்ள எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, செடி படைச்சாச்சு, தண்ணிக்குள்ள எல்லாம் படைச்சாச்சு. இம்மி என்ன பண்ணணும், வானத்துல பறக்கிறதுக்கு பறவை எல்லாம் பறக்கணும்ல. ஸோ அதையும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, அஞ்சாவது நாள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே வானத்துல நிறைய டிஃப்ரெண்டா பறவை எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பறவைலாம் நம்ம
நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து யார் படைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான் நமக்காக வந்துட்டு என்ன பண்ணாங்க, படைச்சாங்க. ஸோ இதோட 5 நாள் வந்து படைச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ 6வது நாள். ஸோ இன்னும் 6வது நாளில் இன்னும் என்னெல்லாம் படைக்காம இருக்காங்க? ஸோ இன்னும் என்ன படைக்கல? இன்னும் மிருக ஜீவன்கள்லாம் படைக்கல. ஸோ ஏசப்பா வந்துட்டு மிருக ஜீவன்கள் எல்லாம் வந்து உண்டாக கடவுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்துட்டு ஜிராஃபி வந்துச்சு, லயன் வந்தது, டைகர் வந்தது, அப்புறம் வந்து குரங்கு வந்துச்சு, யானை வந்தது. எல்லாமே வந்து என்ன ஆச்சு, ஏசப்பா கட்டளை இட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அது எல்லாமே வந்துட்டு உண்டாயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே உண்டாக்கிட்டாங்க ஏசப்பா. இன்னும் என்ன ஆச்சு, மனுஷங்களை மட்டும் ஏசப்பா வந்து உண்டாக்கவே இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணாங்க ஏசப்பா, ஒரு மண்ணை எடுத்து அதில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மனுஷனை வந்து உண்டாக்குனாங்க. மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுக்கு வந்து ஏசப்பாவோட சுவாசத்தை கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, மனுஷனுக்கு வந்து உயிர் வந்து வந்துருச்சு. மனுஷன் மட்டும் இல்லாம மனுஷியும் ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. ஸோ இந்த மனுஷனோட பேர் தான் என்னது, ஆதாம். இந்த மனுஷியோட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவாள். ஸோ இந்த மனுஷனையும் மனுஷியும் ஏசப்பா வந்து ரொம்ப அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த தோட்டத்தில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்க ஏசப்பா, 6 நாட்களில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து படைச்சாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, அவங்களோட வார்த்தையினால படைச்சாங்க. ஆனால் மனுஷனை மட்டும் என்ன பண்ணாங்க, ஏசப்பா வந்து அவங்களோட கையினால வந்துட்டு உருவாக்கி நம்மளை வந்துட்டு ஏசப்பா மாதிரியே வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஏசப்பா வந்து நம்மளை வந்து படைச்சிருக்காங்க. ஸோ 6 நாள் ஏசப்பா வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. உடனே ஏசப்பா 7வது நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஓய்ந்து வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ஓய்வு நாளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரிசுத்த நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ வாரத்தோட கடைசி நாளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தை யார் படைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இனி எப்படி சொல்லணும், எங்களோட ஏசப்பா தான் வந்துட்டு அவங்களோட வார்த்தையினால இந்த உலகத்தை படைச்சாங்க. எங்களை வந்துட்டு அவங்களோட கையினால வந்துட்டு எங்களை வந்துட்டு உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ 6 நாள்ல ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்தை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஏசப்பா வந்து படைச்சாங்க. ஸ்டோரியை கவனமா கேட்டிங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிரும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. பிரைஸ் லார்ட். பைபிள் ஸ்டோரி கலரிங் புக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புக்கோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ டோட்டலாக இந்த புக்கில் 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும், அதாவது ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும். மொத்தம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ் 167 இருக்குது. அண்ட் அதோட கண்டினியூவேஷனாக நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். டோட்டலாக 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். அண்ட் அது கீழே அந்த ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்ற பைபிள் போர்ஷன் இருக்கும். ஒரு கலரிங் பேஜ் இருக்கும். கீழே வந்து மெமரி வேர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு பைலிங்குவலாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லும் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கம்மியாக இருக்கும், அமேசானில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூ டு அமேசான் சார்ஜஸ். நீங்கள் வேணும்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்ட் மூலமாக நான் டெலிவரி வந்து பண்ணிவிடுவேன். தேங்க்யூ. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.